இங்க மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போ அறிவிச்சாங்க? 2015 அறிவிச்சாங்க. 2019 அன்றைய தேர்தல் அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கட்சிக்காரங்க என்ன சொன்னாங்க? அடிக்கல் நாட்டாங்க. யாரை வச்சு? நம்முடைய பிரதம மந்திரி மோடி அவங்களை வச்சுட்டு அடிக்கல் நாட்டாங்க. ஆஸ்பத்திரி வந்துச்சே வரல, இது வரைக்கும் வரல. எப்போ? 2015 அறிவிச்சது, 2019 அடிக்கல் நாட்டினது யாரை வச்சு? பிரதம மந்திரி வச்சு அடிக்கல் நாட்டாங்க. ஆனா இன்னைக்கு வருஷம் 2026 ஆயிடுச்சு, இன்னைக்கு பயன்பாட்டுக்கு வரல. ஆனா அதே வேளையில உத்தரப்பிரதேஷ் பாஜக ஆளுகின்ற உத்தரப்பிரதேஷ்ல 2 இடத்துல, ஒரு இடத்துல கிடையாது, 2 இடத்துல அதே நேரத்தில் அவங்க அறிவிச்ச அந்த எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி இன்னைக்கு பயன்பாட்டுல இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல மதுரைக்கு இன்னும் எய்ம்ஸ் பயன்பாட்டுக்கு வரல. கேட்டா 1000 கதை சொல்றாங்க. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 3 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 11 வருஷம் காத்திருப்பு மதுரைக்கு. என்ன எது காரணம்? நம்ம தமிழ்நாட்டுல மதுரை இருக்குங்கிற அந்த ஒரே ஒரு குற்றச்சாட்டு. வேற என்ன காரணம்? மெட்ரோ ரயில். அடுத்து மெட்ரோ ரயில் சொல்லணும். இன்னைக்கு சென்னையில இருக்கு. நான் சென்னையில இருக்கிறதா அவ்வளவு மக்கள் அவ்வளவு வசதியா இருக்கு இன்னைக்கு மெட்ரோ ரயில். ஆனா அதே மெட்ரோ ரயில் நம்ம மதுரைக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மறுக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம் தெரியுமா சொன்னாங்க? முதல்ல நீங்க 20 லட்சத்துக்கு மேல இருக்கணும் ஜனத்தொகை இருந்தாதான் நாங்க மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுப்போம்னு சொன்னாங்க. யார் சொன்னது? யாரு? பாஜக அரசு. ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும், மதுரையில இன்னைக்கு இருக்கிற ஜனத்தொகை 25 லட்சம் 30 லட்சம் பேர் இருப்பாங்க. இருந்தாலும் நமக்கு மறுக்கப்பட்டிருக்கு. அதே வேளையில வட மாநிலங்கள்ல ஆக்ரான்னு ஒரு ஊர் இருக்குமா? தாஜ்மஹால் இருக்க ஊர் தெரியுமா? ஆக்ரா. தாஜ்மஹால் இருக்க ஊர் ஆக்ரா. அந்த ஆக்ரால 15 லட்சம் பேர் கூட இருக்க மாட்டாங்க. அங்கான மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுத்திருக்காங்க. இது போன்ற ஒரு அநீதியை சுட்டி காமிக்கிறேன். எய்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வரல, மெட்ரோ ரயில் நமக்கு மறுக்கப்பட்டிருக்கு. இங்க மகாராஷ்டிரா சார்ந்த முதலமைச்சர் பட்னாவிஸ் அவர்கள் அவர் என்ன சொன்னாங்க? இங்க நீங்க பாஜக இங்க எம்எல்ஏ நிக்கிறாரு நம்முடைய ராம சீனிவாசன் அவர் நிக்கிறாரு, அவரை ஜெயிக்க வச்சீங்கன்னா நாங்க மெட்ரோ ரயில கொடுத்துட்டோம்னு சொல்றாரு. அதாவது பாஜக நீங்க வெற்றி பெற வச்சாங்கன்னா மெட்ரோ ரயில், இல்லன்னா கொடுக்க மாட்டோம். அதாவது ஒரு அரசியல் பொறுப்புல அது உயர்ந்த ஒரு பொறுப்பு, முதலமைச்சர் பொறுப்புல இருக்கிறவங்க ஜாதி மதம் அரசியல் எல்லைகளை கடந்து ஒரு பொதுவான ஒரு நபரா இருக்கும். மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் நீங்க இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணும் பொழுது நீங்க எங்க எம்எல்ஏக்கு ஓட்டு போட்டீங்கன்னா மெட்ரோ இல்ல கிடையாது சொன்ன இவ்வளவு பெரிய போக்கிரித்தனம், அது மிகப்பெரிய அயோக்கியத்தனம் சொல்லுவேன் நான். அதனால அந்த ஒரு வார்த்தைக்கான நீங்க சொல்லணும், நீங்க அந்த பாஜக வேட்பாளர் புறக்கணிக்கணும் நான் சொல்லுவேன் நான். அதே வேளையில நீங்க இன்னைக்கு சிறுபான்மையினர் பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை அவங்க சொத்துக்களை பறிக்கிறதுக்காண்டி வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. என்ன போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அன்னைக்கு நாடாளுமன்றத்துல அது வரக்கூடாது, அது இஸ்லாமியருக்கான அநீதின்னு சொல்லி போராடுறோம். இப்போ அதை விட்டுட்டு புதுசா கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டத்துடைய பேரு FCRA ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். என்னன்னா இந்த வெளிநாடுகள்ல இருந்து நிதி வாங்குற தொண்டு நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த நிதியை வச்சுட்டு இந்த ஏழை வாழைகளுக்கு பள்ளி கல்லூரி ஆஸ்பத்திரி கிறிஸ்துவ அமைப்புகள் நடத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இல்ல, 150 வருஷமா நடத்திட்டு இருக்காங்க. நம்ம அரசாங்கம் இதெல்லாம் செய்யாத பொழுது அது செஞ்சவங்க இந்த கிறிஸ்துவ மிஷினரிகள். ஆனா இன்னைக்கு எப்படி வக்ஃபு சட்ட திருத்தத்தை வச்சு இஸ்லாமியர்கள உரிமைகள் சொத்துக்களை பிடுங்கினாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய அவங்களுடைய சொத்துக்களையும் அவங்களுடைய தொண்டு நிறுவனங்களையும் ஸ்தம்பிக்க செய்யணும் வச்சுட்டு இன்னைக்கு அரசாங்கம் ஒன்றிய அரசு அந்த FCRA சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு உரிய திட்டங்களை கொடுக்கிறது கிடையாது, அந்த திட்டங்களுக்கு உண்டான நிதி கிடையாது. அண்ணன் எடப்பாடி என்ன சொல்றாரு? நீங்க தமிழ்நாடு 10 லட்சம் கடன்ல தத்தளிக்குதுன்னு சொல்றாரு. அந்த கடன் வர்றதுக்கு யாரு காரணம்? தமிழ்நாட்டுக்கு உரிய திட்டங்களுக்கு உரிய நிதியை நீங்க கொடுக்காதனால இந்த கடன் நீங்க கேட்கணும். நீங்க மக்கள் அவர் எல்லா இடத்துலயுமே சொல்றாரு 10 லட்சம் ரூபாய் கடன் ஆகி போச்சு தமிழ்நாட்டுக்கு. நீங்க இது காரணம் திமுக சொல்றது, திமுக அரசு காரணம் கிடையாது. இதற்கு காரணம் ஒன்றிய பாஜக அரசும் அதற்கு துணை போகும் அதிமுக அரசு தான் சொல்லுவேன் நான். இந்த வேளையில நம்மளுடைய திராவிட மாடல் அரசு இன்னைக்கு கேஸ் சிலிண்டருமா சொல்லியான பொம்பளை இருக்கீங்க, நீங்க கேஸ் சிலிண்டர் கிடைக்குது அவங்களுக்கு? கேட்ட உடனே கேட்கிறேன் நானு, கிடைக்க மாட்டீங்க. கேஸ் சிலிண்டர் இன்னைக்கு புக் பண்ணா 1 மாசம் ஆகுது. வீட்டு சிலிண்டர் விலை 60 ரூபாய்க்கு கூட்டிட்டாங்க. நம்ம டீ கடைகள் எல்லாம் டீ கடையில மூட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க கையேந்தி போல் சாதாரண ஹோட்டல் இருக்கு பாத்தீங்க, அதெல்லாம் மூட ஆரம்பிச்சிட்டாங்க. எதனாலன்னா இன்னைக்கு கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் இன்னைக்கு கிடைக்கிறது இல்ல. அது இல்லாம சிலிண்டருக்கு 200 ரூபாய் கூட்டிட்டாங்க. இப்போ அதற்கு காரணம் என்னன்னு கேட்டானா கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு சொல்லி கேட்டா என்ன சொல்றாங்க? ஈரான்ல குண்டு போட்டாங்க, ஈரான்ல அமெரிக்காக்கார போர் அறிவிச்சுட்டாங்க, அதனாலதான் கேஸ் இதுல கிடைக்க மாட்டேங்குது. வாஸ்தவம் தான், அங்க ஈரான்ல போர் மூண்டுருச்சு,
நீங்க கச்சா எண்ணெயில இருந்து தான் பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க தாய்மார்களே. இந்த கச்சா எண்ணெய் என்னன்னா அங்க அமெரிக்க நாடுகள்ல இருந்து வருது நமக்கு. இப்ப அந்த ஈரான் போறனால அந்த கச்சா எண்ணெய் வராதனால நமக்கு தட்டுப்பாடு. ஆனால் சீனா போன்ற நாடுகள்ல இந்த தட்டுப்பாடு கிடையாது. கேஸ் சிலிண்டர் அங்க விலையேத்தல. காரணம் அந்த சீனா நாட்டுக்கார இந்த மாதிரி ஈரான்ல போர் வரும் தெரிஞ்சுக்கிட்டு 7 மாசம் ஸ்டாக் வச்சிருக்கான், கச்சா எண்ணெய் ஸ்டாக் வச்சிருக்கான். ஆனா நம்முடைய ஒன்றிய அரசாங்கம் அந்த ஸ்டாக் வைக்காதனால இன்னைக்கு தட்டுப்பாடுக்கு காரணம் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வுக்கு காரணம் யாரு? ஒன்றிய அரசு. நல்லா இந்த கஷ்டப்படுறதுக்கு காரணம் ஒன்றிய அரசு. அதே வேளையில இந்த நேரத்துல நமக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு மாதம் அந்த மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய் கிடைக்கணுமா? உங்களுக்கு விடியல் பயணம் தொடரணுமா? 8000 ரூபாய் இல்லத்தரசி கூப்பன் கிடைக்கணுமா? நீங்க ஆதரிக்க வேண்டிய சின்னம் என்னது? பொம்பளைங்க உங்ககிட்ட சத்தமே காணுமே. ஏன்னா எல்லாமே ஆம்பளைங்களோட பொம்பளைக்கு தான் முதலமைச்சர் நிறைய செஞ்சிருக்காரு. ஆமாங்கிறது உதயசூரியன் உங்ககிட்ட இருந்தா வரணும். சொல்லுங்க உதயசூரியன், உங்கள் சின்னம். நம்முடைய இந்த தேர்தலை பொறுத்தவரை இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான போட்டி மாத்திரம் கிடையாது. மதசார்பின்மைக்கோ நீங்க மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கோ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இடையிலான போட்டி மாத்திரம் கிடையாது. இந்த தேர்தல் பொறுத்தவரை ஜனநாயகத்திற்கும் பாசிச சக்திகளுக்கும் இடையிலான ஒரு போட்டி, மத சார்பின்மைக்கும் மதவாத சக்திகளுக்கும் இடையிலான போட்டி, சமூக நீதிக்கும் ஆதிக்க சக்திகளுக்கும் இடையிலான போட்டி. சமூக நீதி வெற்றி பெற வேண்டும் என்றால், மத சார்பின்மை வெற்றி பெற வேண்டும் என்றால், ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும் என்றால், நல்லதொரு வேட்பாளர் பூமிநாதன் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆதரிப்பீர். என்ன சின்னம்? ஆதரிப்பீர். நன்றி, வணக்கம்.